எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். சரி, உங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வரேன். ஓகே மேம், வாங்க உட்காருங்க. தேங்க்யூ மேம். ஸோ நம்ம டிஸ்கஷன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே மேம். ஸோ நம்ம எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இட் இஸ் நம்பர் 1 இந்தியன் இன்ஸ்டிடியூஷன் வந்துட்டு டு இம்ப்ளிமெண்ட் த டிசைன் திங்கிங் ஃப்ரேம் ஒர்க்கு. எஸ் மேம். ஸோ அதை பற்றி நான் உங்ககிட்ட என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம், டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்துருக்கேன் மேம். இப்போ நம்ம காலேஜ் வந்து டிசைன் திங்கிங்கில் ஒரு பேட்டர்ன் வாங்கி வச்சுருக்காங்க மேம். அந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம பாலைவன கப்பல்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ஒட்டகம். ஆமாம். இப்போ அது பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிலாக இருந்தாலும் சரி, ரொம்ப குளிராக இருந்தாலும் சரி, அதனால சர்வே பண்ண முடியும். அந்த ரொம்ப ஹாட்டாக இருக்கிற அந்த மணலாக இருந்தாலும் சரி, மணலில் எப்படினாலும் அதனால இருக்க முடியுது. ரீசன் என்னென்னா அது அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க இருக்குது. நம்ம காலேஜில் டிசைன் திங்கிங்கில் இருக்கிற 5 பில்லர் மாதிரி அதோட லெக்கு, அதனால தான் அந்த மாதிரி அதனால் சர்வே பண்ண முடியுது. அதனால் தண்ணியே இல்லாமல் 3 months அதனால் இருக்க முடியும். ஒரு ட்ராப் தண்ணி கூட எடுத்துக்காமல், இன்டேக் எடுக்காமல் அதனால் சர்வே பண்ண முடியும். அது எப்படி சர்வே பண்ணுதோ அதே மாதிரி நம்ம காலேஜில் இந்த 5 பில்லர் வச்சுருக்காங்க, நம்மளோட டிசைன் திங்கிங் வச்சுருக்காங்க. இந்த டிசைன் திங்கிங் நம்ம இப்போ யூஸ் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, நம்ம எடுத்துக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட க்ரோத் இருக்கும். நம்மளோட பர்சனல் க்ரோத் இருக்கும், காலேஜ் க்ரோத் இருக்கும், இது எல்லாமே இருக்கும். அதுக்காக தான் இந்த பேட்டர்ன் வாங்கி இதை வந்து நம்ம காலேஜில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. சரி, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ மேம். Hi sir. Hi ma'am. So how are you? Fine sir. You fine now? Yes sir. Yes sir. What about you sir? Yes, very fine. Okay. So நம்ம SNS இன்ஸ்டிடியூஷன்ல ஸ்டூடண்ட்ஸ் டெவலப்மெண்ட்காக என்னலாம் சார் பண்ணிருக்காங்க? மேம், நம்ம இதில் வந்து ரீசெண்டாக நம்ம வந்து விஷன் வந்து நம்ம வந்து நியூவாக பண்ணியிருக்கோம். ஸோ அந்த விஷன் வந்து மெயினாக வந்து நமக்கு எதுக்கு ஃபோக்கஸ்ட் ஆகுதுன்னா, ஒரு ஆண்டர்ப்ரனர் மைண்ட் செட்டப் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பற்றியில் க்ரியேட் பண்ணோம் அப்படிங்கிறது நம்மளுடைய எய்ம். அதுக்காக நம்ம வந்து ஒரு டிசைன் திங்கிங் ஃப்ரேம் ஒர்க் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். அந்த த்ரூ தட் டிசைன் திங்கிங் ஃப்ரேம் ஒர்க் மூலிமா அவங்களுடைய மைண்ட் செட்டை வந்து நம்ம என்டர்ப்ரனர் லெவலுக்கு கொண்டுட்டு போய் நெக்ஸ்ட் லெவலில் மூவ் பண்ண போகிறோம். ஸோ தட் அவங்களுடைய கரியர் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஒன்லி பிளேஸ்மெண்ட் சைட் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸு, அப்புறம் தென் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு தான் போக நினைப்பாங்க. ஆனால் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அந்த ஆண்டர்ப்ரனர் மைண்ட் செட்டை டெவலப் பண்ணும்போது ஸோ தே கேன் பிகம் ஆண்டர்ப்ரனர் அண்ட் அட் த சேம் டைம் தே வில் கிரியேட் a lot of entrepreneurs. ஸோ தட் இஸ் அவர் எய்ம் மேம். ஸோ ரிகார்டிங் தட் நம்ம இந்த மாதிரி நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இதுக்காக நம்ம ஒரு டேக்லைனும் நம்ம காலேஜில் வந்து நியூவாக வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்கோம். அந்த டேக்லைன் வந்து நமக்கு என்ன ஹெல்ப் பண்ணுதுன்னா, ரீடிசைனிங் காமன் மைண்டு, ஒரு காமன் மைண்டை ரீடிசைன் பண்ணி அவங்க பிஸ்னஸ்க்கு அவங்க வந்து எக்ஸலண்ட் ஆகணும். ஸோ அதுதான் நம்முடைய எய்ம். சூப்பர். ஸோ அது மூலிமா பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபீல் மோர் கம்ஃபர்டபுள். அண்டு அட் ப்ரெசண்ட் வந்து இப்போ இருக்கிற நியூ யங்கர் ஜென்ரேஷன் வந்து தே ஆர் மெயின்லி வந்து கான்சென்ட்ரேட்டிங் ஆன் தேர் ஓன் ஸ்ட்ரென்த்து தான் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. அதெல்லாம் நம்ம வந்து இது பண்ணிடுறோம். கண்டிப்பாக சார். இப்போ மற்ற இன்ஸ்டிடியூஷனை கம்பேர் பண்ணும்போது டிசைன் திங்கிங் ஃப்ரேம் ஒர்க் நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக மற்ற ஸ்டூடெண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டாக தெரியும். எஸ் மேம், டெஃபினெட்லி. ஏன்னா அவர் இன்ஸ்டிடியூஷன் இஸ் த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் in India introduced new design thinking DT pattern. So that DT pattern will be definitely helpful to our students to reach the entrepreneur level. ஸோ அதுக்காக நம்ம என்னெல்லாம் பிளான் பண்ணியிருக்கோன்னா, ஒரு 1000 members வந்து ஆல் த ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட் ஆஃப் அவர் காலேஜ் வந்து டோட்டலாக வந்து என்டர்ப்ரனர் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எய்ம். தேங்க்யூ. தேங்க்யூ. ஹலோ மேம். ஹாய் மேம். மேம், எனக்கு ஒரு டவுட் இருக்குது. சொல்லுங்கள் மேம். எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் மேம்.
நம்ம காலேஜில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட க்ரோத்துக்காக நம்ம காலேஜில் வந்து 5 pillars இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கல்ல, அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம். மேம் 5 pillars பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பில்லரே வந்து சிஎல்டி. இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அகாடமிக்கில் நல்லா எக்ஸலன்ஸாக இருக்காங்க, இன்னும் எக்ஸலன்ஸ் ஆகிறதுக்காக தான் இந்த பில்லர். இந்த பில்லரோட ஃபுல் ஃபார்ம் வந்து சென்டர் ஃபார் லேர்னிங் அண்ட் டீச்சிங், நாட் ஓன்லி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபார் ஸ்டாஃப்ஸ் ஆல்சோ. செகண்ட் பில்லர் பார்த்தீங்கன்னா சிஎஃப்சி, சென்டர் ஃபார் க்ரியேட்டிவிட்டியாக யோசிக்கிறதுக்கு. நம்மளோட சிலபஸே பார்த்தீங்கன்னா டிசைன் திங்கிங் பேட்டர்ன். ஸோ க்ரியேட்டிவிட்டியாக இருக்கிறதுக்கோசரம் அந்த பில்லரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. தேர்ட் பில்லர் இஸ் எஸ்சிடி, ஸ்கில் அண்ட் கெரியர் டெவலப்மெண்ட். காலேஜ்குள்ளே இருக்கிற வரைக்கும் நம்ம ஸ்டஃப் கொடுத்துருவோம், காலேஜ்லேருந்து வெளியே போனதுக்கப்புறமும் அவங்க நம்ம ஸ்டஃபோடய இருக்கணுங்கிறக்கோசரம் இந்த பில்லர் நம்ம இது பண்ணியிருக்கோம். ஃபோர்த் பில்லர் வந்து ஐஐபிசி, இண்டஸ்ட்ரி இன்ஸ்டியூட் பார்ட்னர்ஷிப் செல். இப்போ தேர்ட் இயரில் பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களுக்கு இன்டர்ன்ஷிப் தேவைப்படுது, எம்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இன்டர்ன்ஷிப் தேவைப்படுது. ஸோ அதுக்கோசரம் இந்த செல்லை நம்ம வச்சுருக்கோம். இதனால நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர்ன்ஷிப் போய் ஸ்டைஃபண்டும் வாங்கிட்டு இருக்காங்க. லாஸ்ட் பில்லர் எஸ்ஆர்ஏ வந்து சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இனிஷியேட்டிவ்ஸ். படிப்பு மட்டும் இருந்தால் பத்தாது, சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் இருக்கணும். ஸோ இந்த பிளட் டொனேட் பண்ணுறது, அதுக்கு எல்லாமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் போய் ஹெல்ப் பண்ணிருக்காங்க, என்எஸ்எஸ் போகிறது, அது எல்லாமே. ஓகே மேம். சார், எஸ்ஏடி அப்படின்றது என்னன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. It is very important one for students to groom the students and they make them very professional. ஸோ அதுக்காக தான் நம்ம எஸ்ஏடி கொண்டு வந்திருக்கோம். இந்த எஸ்ஏடி அப்படின்னா ஸ்கில் கேரியர் அண்ட் டெவலப்மெண்ட். இதில் வந்து நம்மளுக்கு என்ன ஸ்டூடெண்ட்டுடைய லைஃப் ஸ்கில் டெவலப் பண்ணுறோம். அதாவது காக்னேட்டிவ், சோசியல், எமோஷனல், இதை வந்து டெவலப் பண்ணி கொடுக்குறது த்ரூ வேரியஸ் கிளப் ஆக்டிவிட்டீஸ். நம்ம காலேஜில் நிறைய கிளப் இருக்குது, அந்த கிளப்பில் அவனை இன்வால்வ் பண்ணி அதுலேருந்து டெவலப் பண்ணி அவனை அப்படியே லிங்க் பண்ணி கொண்டு வரும். அப்படி வர்றப்போ அவன் வந்து அந்த ஏஆர்பி அண்ட் பிஓஜின்னு சொல்லுவோம். அதாவது ஏஆர்பினா செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்டில் ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ். அது வேணும்னா ஸ்டூடெண்ட் இதெல்லாம் அச்சீவ் பண்ணான்னா அவன் ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் கொண்டுட்டு போயிடலாம். அதே மாதிரி பிஓஜி, பெஸ்ட் அவுட் கான் ஸ்டூடெண்ட்ஸ். தேர்ட் இயர் வரப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த கிளப்லாம் என்ன பண்ணியிருக்கான், என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணியிருக்கான், இதெல்லாம் வச்சு அவனை டெவலப் பண்ணி கொண்டு வந்துருக்கான். இந்த 4 ட்ராக் இருக்குது இந்த எஸ்ஐடியில். என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயபிலிட்டி, அண்ட் நம்ம காலேஜில் கொடுக்குற மல்டிநேஷனல் கம்பெனி இன்டர்வியூலாம் இருக்கு இல்லையா, அது ஒன்று. அப்புறம் தேர்டு பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஹையர் ஸ்டடி. இப்போ யூஜி ஸ்டூடெண்டாக இருந்தாங்கன்னா ஹையர் ஸ்டடி போகிறதுக்கு என்ன பண்ணுறோம், பிஜி ஸ்டூடெண்டாக இருந்தால் நெக்ஸ்ட் ஹையர் லெவலுக்கு போகிறதுக்கு என்ன பண்ணுறோம், இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுறோம். அப்புறம் இன்னொரு மெயின் இம்பார்ட்டன்ட் ட்ராக் வந்து என்டர்பிரனர். இந்த 4 ட்ராக் இந்த எஸ்ஐடியில் ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம கொடுக்குறோம். இது இல்லாமல் விக்யூஆர் டெஸ்ட், அதாவது வெர்பல் குவான்டிட்டி அண்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட். இந்த டெஸ்ட்டில் அவன் அட்டன் பண்ணி நிறைய பிளேஸ்மெண்ட் போகிறப்போ அவனுக்கு என்ன கம்பெனி பிடிக்குது அந்த கம்பெனியில் அப்ளை உள்ள போய்க்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் வெரி ஹைலி யூஸ்ஃபுல் திஸ் எஸ்ஐ. ஓகே சார், தேங்க்யூ சார். ஹாய் சார். சார், நான் எஸ்என்எஸ் இன்ஸ்டியூஷனில் அகாடமிக் சைட் பொறுத்த வரைக்கும் மற்ற எல்லா காலேஜ் கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு பெஸ்ட்டுனா எஸ்என்எஸ் இன்ஸ்டியூஷன். பட் இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனில் பசங்களுக்கு அகாடமிக் சைட் தவிர்த்து மென்டல் ஹெல்த்தும் நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்கு நம்ம இன்ஸ்டியூஷனில் பசங்களோட மென்டல் ஹெல்த் டெவலப் பண்ணுறது அண்ட் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் பார்க்குறதுக்கு என்னெல்லாம் சார் இருக்குது? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பைனெக்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்போர்ட்ஸ் சென்டர் இருக்குது. மென்டல் ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த் இதுக்கெல்லாமே நாங்கள் அதை ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேர்ல்டு கிளாஸ் லெவல் ஃபெசிலிட்டிஸோட ஜிம்னாசியம் இருக்குது, ஸ்விம்மிங் பூல் இருக்குது, இண்டோர் கிரிக்கெட் இருக்குது. ஸோ உள்ள எல்லா விதமான கேம்ஸுமே இருக்குது. ஸோ அது ஈவினிங் டைமில் யூஸ் பண்ணுற மாதிரி நாங்கள் பண்ணி தந்துட்டுருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 days எக்ஸாமினேஷன் இருக்குது. அதில் அவங்க A கிரேட் இல்லாட்டி B கிரேட் எடுத்தாங்க அப்படின்னா அந்த ஸ்பைனெக்ஸை வந்து ஸ்டூடெண்ட்ஸு ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அவங்க பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த ஸ்பைனெக்ஸ்லேருந்து அவங்க வெளியே வரும்போது அவங்க ஃபிசிக்கல் ஃபிட்னஸோட ரொம்ப பெட்டராக வருவாங்க. ஸோ அது ரொம்ப நல்லாவும் இருக்கும். கண்டிப்பாக சார். அகாடமிக் சைட் தவிர்த்து இப்போ இருக்க ஸ்ட்ரெஸ் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரிலி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். ஹாய் நவீன். ஹாய் மேம். ஸோ நம்மளோட அகாடமிக் சைடு இல்லாமல் நம்ம எஸ்என்எஸ் இன்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட பெனிஃபிட்டுக்கோசரம் எஸ்என்எஸ் இனோவேட்டிவ் ஹப் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதை பற்றி நான் சொல்ல முடியுமாப்பா? கண்டிப்பாங்க. ஸோ ஹைகப் அப்படிங்கிறது எல்லா இன்ஸ்டியூட்லேயுமே இருக்குது. ஸோ இந்த ஹைகப் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நிறைய இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டாக நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கம்பெனிஸ் வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் என்னென்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸை எடுத்துகிட்டு வந்து ஸோ அதை இந்த ஹைகப்பில் வச்சு அவங்க வந்து அதை எந்த மாதிரி வந்து நம்ம அந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி ஸோ சிம்ப்ளிஃபை பண்ணிக்கலாம். தென் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஓகேங்களா, நிறைய க்ரியேட்டிவ் கான்செப்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஐடியாஸ் எல்லாம் வச்சு அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கணும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஸ்பிரேஷனாக எடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்கே வந்து ப்ராக்டிக்கலாகவே வந்து அவங்களுக்கு க்ரியேட் ஆகக்கூடிய ஐடியாஸை எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து ஸோ அதை ஒரு ப்ராடக்டாக அவங்க கொண்டு வருவாங்க. ஸோ அதை வந்து நம்ம பேட்டன்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ பேட்டன்ட் வாங்கிட்டாங்க அப்படின்னா அது நம்மளுக்கு
நம்மளோட க்ரியேட்டிவ் ஓன் ஐடியா அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஸோ அப்போ ஓன் ஐடியா க்ரியேட்டிவாக வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஸ்டார்ட் அப் வாங்கிக்கலாம். ஸோ ஸ்டார்ட் அப் பண்ணோம் அப்படின்னா ஸோ ஃபர்தராக பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் மேக்ஸிமம் நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 10 lakhsக்குள்ளேயே நம்ம ஸ்டார்ட் அப் க்ரியேட் பண்ணால் கோர் கணக்கில் வந்து ஃபண்டை வந்து ஜென்ரேட் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் வந்து இந்த ஸ்டார்ட் அப் வந்து ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டார்ட் அப் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக பார்க்கும்போது நம்மளுக்கு ஹைகப் வந்து ரொம்ப மோஸ்ட் யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இது ரொம்ப இன்னோவேட்டிவாக இருந்துச்சு. இந்த ஐடியாஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ஐடியாஸ்க்கும் நம்ம இங்கே மதிப்பு கொடுத்து வந்து அவங்களோட டிசைனிங் ஆகட்டும், அவங்க ப்ராடக்ட் ஆகட்டும், எல்லாத்துக்கும் பேட்டர்ன் வாங்கி ஸ்டார்ட் அப் வாங்குறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு நம்ம எஸ்என்எஸ் இன்ஸ்டியூஷனில் தான் கண்டிப்பாக இது வந்து சாத்தியமாகும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, தேங்க்யூ. ஹலோ சார், நம்ம எஸ்என்எஸ் இன்ஸ்டியூஷனில் நம்ம டிசைன் திங்கிங் ஃப்ரேம் ஒர்க்கில் இருக்குங்க சார் நம்ம இன்ஸ்டியூஷன். இங்கே படிக்கிற நம்மளோட ஸ்டூடெண்ட்டோட ஃப்யூச்சர் அதை பற்றி ஒரு ஸ்மால் டாக்கு சொல்ல முடியுமாங்க சார்? அவங்களுக்கு வந்து நேச்சராகவே ஆண்டர்ப்ரனர் மைண்ட், ஆண்டர்ப்ரனர் ஸ்பிரிட் வந்து அவங்களுக்கு நல்லா கிடைக்கும். ஓகேங்க ஸோ சார். அது மூலிமா அவங்களுடைய ஃப்யூச்சர் வந்து நல்லா க்ரியேட் பண்ணிக்கணும், ஓகேங்க சார். ஃப்ரேம் பண்ணிக்கணும். They can create a future and they can sign. ஓகேங்க சார். That's all.